வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனா துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிலா ரொம்பவே துணிஞ்சு ஒரு முடிவெடுத்து சோழனை உள்ளர கூட்டிகிட்டு போய் தாலியை கொடு அப்படின்னு வாங்கிட்டு வந்து கழுத்தில் போட்டுக்கிட்டு எல்லாருக்கும் அதிர்ச்சியும் ஆனந்தத்தையும் கொடுத்துட்டு வானதியோட அம்மா முன்னாடி வந்து நிற்கிறாங்க. நான் இந்த வீட்டில் சந்தோஷமாக நிம்மதியாக தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நாளும் எனக்கு இங்கே எந்த பிரச்சனையும் வந்ததில்லை அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க. அவ்வளோ நல்லவன்களா இவன்கள்லாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க அந்த அம்மா. நான் கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து இந்த ஊர்க்காரங்க என் காது படவே இந்த வீட்டை பற்றி தப்பா என்னென்னமோ பேசியிருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே எனக்கு ஆகலைன்னு நிலா சொல்ல உறைஞ்சு போய் பார்த்துட்டு இருக்காரு நடேசன். நான் நல்லா இருக்கேன், ஊர்க்காரங்க சொல்றதெல்லாம் வெறும் கதைங்க அப்படின்னு நிலா சொல்ல சோழன் ஆனந்தத்தில் பூரிச்சிட்டு இருந்தாலும் மற்றவங்களாம் அதிர்ச்சியோட பார்க்க வானதியோட அம்மாவும் அப்பாவும் நம்பாத பார்வை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்க முடியாது, வாழ முடியாதுன்னு சொல்றதெல்லாம் சுத்த பொய் அப்படின்னு நிலா சொல்ல அப்படியே ரொம்ப கனிவோட பார்த்துட்டு நிற்கிறாரு சேரன். அடேங்கப்பா, எவ்வளவு அருமையான பொண்ணுன்னு பார்த்துட்டு இருக்காரு பாண்டியன். அங்கிளுக்கு ஏதோ தப்பா நடந்துருச்சு, அது பழைய கதை. இந்த வீட்டுல இத்தனை நாளா வாழ்ந்துட்டு இருக்கிற நான் சொல்றேன், ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு வீட்டுல வந்து சந்தோஷமா இருக்க முடியாதுன்னா அவ வேற எங்கேயும் போய் சந்தோஷமா வாழவே முடியாது அப்படின்னு நிலா சொல்ல வானதியோட அம்மாவும் அப்பாவும் என்னடா இது, நாம கேள்விப்பட்டதுக்கு இது அத்தனையும் உல்டாவா இருக்கேன்னு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. நான் இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், எல்லாரும் என்ன அப்படி பாத்துக்கிறாங்கன்னு நிலா சொல்ல அவங்க எல்லாரை விட சந்தோஷமா நான் தான் இருக்கேன்ற மாதிரி சோழன் பாக்குறாரு. இதோ பாருமா, நீ நல்லா இருக்கங்கிறதுக்காகலாம் ஏன் பொண்ணெல்லாம் இங்கே அனுப்ப முடியாது அப்படின்னு அந்த அம்மா சொல்ல, உங்க பொண்ணை நீங்க அனுப்புங்க, அனுப்பாம போங்க, அது இப்ப பிரச்சனை இல்லை, இந்த வீட்டை பத்தி தப்பா சொல்லாதீங்க அப்படின்னு நிலா சொல்ல வானதியோட அம்மா மட்டும் அசந்து போகல, எல்லாருமே அசந்து போய் பாக்குறாங்க. இந்த வீட்டை பத்தி தப்பா சொல்லாதீங்க, இந்த வீடு இப்படி இருக்கிறது தான் பிரச்சனைலாம் சொல்லாதீங்க. என்னைக்கு நான் சோழனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்தேனோ அப்படின்னு நிலா தாலிக்கொடி எடுத்து காமிக்க அப்பவே இந்த ஊர்க்காரங்க சொன்னதெல்லாம் பொய்ன்னு ஆயிடுச்சுன்னு நிலா சொல்லிட்டு இருக்க. சோழன் 7th ஹெவன்ல நிக்கிறாரு. சேரன் ஆச்சரியமா கழுத்தை பார்த்துட்டு இருக்காரு. ஆகாயத்துல இருந்து அவர் மேல யாரோ பூ மாதிரி பொழிஞ்சிட்டு இருக்காங்க. சோழன் அப்படியே மலர் குவியல்ல மலர்ந்து போய் நிக்கிறாரு. அப்படியே அவரு நினைச்சு பாக்குறாரு, எப்ப நான் சோழனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்தேனோ அப்பவே இந்த ஊர்க்காரங்க சொன்னதெல்லாம் பொய்ன்னு ஆயிடுச்சுன்னு நிலா சொன்னதை நினைச்சு பார்க்க அவரோட தலை அப்படியே அண்ணாந்து வானத்தை பாக்குது. அங்கிருந்து ரோஜா இதழ்கள் அப்படியே அவர் மேல மழை மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்கு. மறுபடியும் நினைச்சு பாக்குறாரு. அவரு ஆன வாயை திறந்துகிட்டு அண்ணாந்து பார்த்துட்டு இருக்க அந்த பெட்டல்ல பாதி எப்படியும் அவர் வாய்க்குள்ளேயும் போயிடும். வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் ஒருத்தர் நம்ப முடியாம பாத்துக்கிறாங்க. சோழன் ரொம்பவே பெருமையா அவரோட தலையை தடவி கொடுத்துக்கிறாரு. உங்களுக்கு உங்க பொண்ணை இங்க கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பம் இல்லைன்னா, அவங்க இங்க வாழ்றது பிடிக்கலன்னா உங்க பொண்ணுக்கு புத்திமதி சொல்லி புரிய வைங்க. ஆனா கல்யாணம் பண்ணி கொடுக்காததுக்கு இந்த வீடு தான் காரணம்னு மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு நிலா அழுத்தம் திருத்தமா சொல்ல சேரனும் நடேசனும் ரொம்ப பெருமையா நிமிர்ந்து நிக்கிறாங்க. ஒருவேளை உங்க பொண்ணை நீங்க பாண்டியனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா பாண்டியன் உங்க பொண்ணை தங்க மாதிரி தாங்குவாரு. சேரன் அவரோட சொந்த தங்கச்சி மாதிரி பாத்துக்குவாரு. பல்லவே அண்ணின்னு உயிரையே கொடுப்பான் அப்படின்னு நிலா சொல்ல, அப்படியாடா அப்படின்னு சோழன் பல்லவனை பார்த்துட்டு இருக்காரு. ஏன் உங்களை திட்டி பேசுற சோழனும் உங்க பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தா எப்படி பாத்துக்குவாரு தெரியுமா அப்படின்னு சோழனுக்கு சப்போர்ட் பண்ணி பேச, அடேங்கப்பா, நம்ம இமேஜ் வேற ஆகாயத்துல உயர்ந்துகிட்டே போகுதுன்னு அவர் பாக்குறாரு. சேரனும் ரொம்ப சந்தோஷமும் பெருமையுமா சோழனை பாக்குறாரு. இந்த மாதிரி ஒரு வீட்டுல உங்க பொண்ணு வாழணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நிலா கேட்க, என்ன அஸ்திவாரமே ஆட்டம் கண்டுடுச்சு, இனி எதை வச்சு பேசுறதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க வானதியோட அம்மாவும் அப்பாவும். உங்களுக்கு அது பிடிக்கலன்னா அது உங்க பிரச்சனைங்க, உங்க வீட்டுல உட்காந்து நீங்க பேச வேண்டிய விஷயம், இங்க வந்து எப்படி கத்துவீங்க அப்படின்னு நிலா கோவமா கேட்க அவங்க வாயில இருந்து ஒத்த வார்த்தை வெளியே வரணுமே. என்ன சொன்னீங்க, இந்த ஊர்லயே இதை விட மோசமான வீடே இல்லைன்னு தானே சொன்னீங்க. நான் சொல்றேன், இந்த வீட்டு மருமகளா சொல்றேன், சோழனோட ஒய்ஃபா சொல்றேன், இப்படி ஒரு நல்ல வீடு இந்த ஊர்லயே கிடையாது அப்படின்னு நிலா அழுத்தம் திருத்தமா சொல்ல சோழன் அப்படியே பிரமிச்சு போய் பார்க்க அவரோட வயிற்றுல தட்டி கொடுக்குறாரு பல்லவன். அவரோட பார்வை, அண்ணே அட நீ எங்கேயோ போயிட்டேன்னு இருக்கு. சேரன் நிலாவை அப்படியே பிரமிச்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நடேசன் அவங்களோட குலதெய்வத்தை பாக்குற மாதிரி நிலாவை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த வீட்டை விட ஒரு பாதுகாப்பான வீடு ஒரு பொண்ணுக்கு இருக்கவே இருக்காது அப்படின்னு நிலா சொல்ல, அதுக்காக அப்படின்னு வானதியோட அம்மா கேட்க, இதோ பாருங்க
நீங்க உங்க பொண்ணை கட்டி கொடுங்க, கொடுக்காம இருங்க, அது உங்க விருப்பம். ஆனா எங்க வீட்டு வாசல்ல நின்னு எங்க வீட்டை பத்தி தப்பா பேசுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு நிலா சொல்ல அப்படியே அதிர்ந்து போய் பாக்குறாங்க வானதியோட அம்மாவும் அப்பாவும். அடா அடா அடா, என்னால முடியலடா, நம்ப முடியலடா, தாங்க முடியலடா அப்படின்னு சோழன் பல்லவன் மேல சாஞ்சிக்கிறாரு. அட அன்னி கலக்குறாங்கல்லனே அப்படின்னு பல்லவனும் பெருமிதமா பார்த்துட்டு நிக்கிறாரு. நடேசன் மனமாற சிரிச்சு புன்னகையோட நிக்க, இதுக்கு மேலேயும் நீங்களும் இந்த ஊர்க்காரங்களும் எங்க வீட்டை பத்தி தப்பா பேசுறத என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது. நீங்க சொல்ற இந்த வார்த்தைகளால இவங்க பாதிக்கப்படுறத பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சுனாமி மாதிரி பொங்கிட்டு இருக்காங்க நிலா. அடேங்கப்பா, இந்த பொண்ணு இவ்வளவு பேசுமா அப்படின்னு அசந்து போய் பாக்குறாரு சேரன். வந்தவங்க 2 பேரும் வாயடிச்சு போய் நிக்க, ஒரு பொய்யான விஷயத்துக்கு இந்த ஊர்க்காரங்க எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க, அது இன்னையோட முடியணும் அப்படின்னு நிலா சொல்ல, அத்தானே அப்படின்னு தலையை சிலுப்புறாரு நடேசன். இதுக்கப்புறம் இன்னைக்கு அப்புறம் யாராவது இந்த வீட்டை பத்தி தப்பா பேசுனீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சண்டைக்கோழி மாதிரி சீர்ற நிலா, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க, கிளம்புங்கிறல்ல அப்படின்னு வாசலை நோக்கி கையை காமிக்க, என்னென்னவோ பண்ணலான்னு வந்தா ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு வானதியோட அம்மா அசந்து போய் நிக்க, ஏய் வாடி, நீ வாடி, வா வாடி அப்படின்னு நிலாவைய பார்த்துட்டு நிக்கிற வானதியோட அம்மாவை இழுத்துக்கிட்டு போறாரு அவங்க அப்பா. கொஞ்சம் தூரம் வந்ததும் தான் அவங்களுக்கு சுயநினைவே வர, யோ கைய வடியான்னு உதற, ஏறு அப்படின்னு அவரு ஆட்டோக்குள்ள ஏற அந்த அம்மா பின்னாடி ஏறிக்கிறாங்க. அதுவரெல்லாம் ஆச்சரியத்திலையும் ஆனந்தத்திலையும் உறைஞ்சு போய் நிக்கிற சோழன் பட்டுன பாண்டியனை பிடிச்சி கன்னத்துல முத்தம் கொடுக்க அவர் சேர்னு தடவி விட்டுட்டு இருக்காரு. போற ஆட்டோவை யாருமே பார்க்கல. நிலாவைய அப்படியே திகைச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க. திரும்பி சேரன் கிட்ட வர்ற நிலா, இதுக்கு மேலெல்லாம் இவங்க இப்படி பேசுறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுன்னு, இனி யாராவது வரட்டும் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு அடங்காத கோவத்தோட சொல்ல, அடேங்கப்பா அப்படின்னு 4 பேரும் அப்படியே பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க. ஐயோ பல்லவா, உம்மா அப்படின்னு பல்லவனுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு, அண்ணே அப்படின்னு சேரனோட தலையை இழுத்து அவர் கண்ணத்துல ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு, பாத்தியாண்ணே என் பொண்டாட்டின தாலிய போட்டுட்டு வந்து எப்படி பேசுனா பாத்தியா, ஐயோ என்னால தரையிலேயே நிக்க முடியலையே அப்படின்னு தவக்கல மாதிரி தாவி தாவி குதிச்சிட்டு இருக்காரு சோழன். அண்ணே அப்படின்னு கத்திக்கிட்டே சேரன் மேல தாவி அவருக்கு மறுபடியும் ஒரு முத்தத்தை கொடுக்கிறவரு, பல்லவா அப்படின்னு பல்லவனை இழுத்துக்கிறாரு. இன்னொருத்தன் எங்க, வாடா 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 அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் 4 பேர் மேலேயும் தோல்ல கைய போட்டுட்டு 4 பேரும் இப்படி இப்படின்னு ஆடிட்டு இருக்காங்க. அண்ணே அண்ணே பாருண்ணே, திரும்ப தாலிய போட்டுட்டாவ அப்படின்னு சோழன் சொல்ல, புரியுதுனே வா அப்படின்னு பல்லவன் சொல்ல, போட்டுக்கிட்டானேவ அப்படின்னு சொல்லிக்கிட்டே 4 பேரும் ஒரே நேர்கோடா வீட்டுக்குள்ள வர்றாங்க. நிலா உள்ளர நின்னுட்டு இருக்க, இன்னும் அடங்காத கோவத்துல இருக்க பாண்டியன், இப்ப என்னவா அவங்களுக்கு ஆனா ஊன்னா அவங்க வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வித்தியாசம் இருக்குன்னு நம்மள கடுப்பேத்துற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. நாம என்ன அவங்க வீட்டுக்கு போய் பொண்ணா கேட்டோம், அப்படியே போக வேண்டியது தானே, சும்மா வெறுப்பேத்திக்கிட்டுன்னு கத்திட்டு உட்கார்றாரு பாண்டியன். நம்ம ஆள் எப்படி தாலியில அப்படிங்கிற மாதிரி சோழன் பல்லவன் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. உட்கார்ந்து இருந்த சேரன் எழுந்து வந்து, அவங்க வர்றது இருக்கட்டும், முதல்ல நீங்க 2 பேரும் எதுக்குடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே திரும்புறவரு அங்க டன்னா வழிஞ்சுக்கிட்டு பல்லவன் தோல் மேல கைய போட்டு சாஞ்சு நின்று இருக்க சோழனை பாக்குறாரு. ஏய் நீங்க 2 பேரும் எதுக்காக அங்க போனீங்க அப்படின்னு சேரன் மிரட்ட, 2 பேரும் ஃப்ரிட்ஜில் இருக்க சாக்லேட்டை திருடி தின்ன குழந்தைங்க மாதிரி முழிச்சிட்டு நிக்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லப்பா இவங்க 2 பேரும் அங்கதான் போயிருப்பாங்கன்னு அப்படின்னு சேரன் சொல்ல, நீங்க அங்கெல்லாம் போயிருக்க மாட்டீங்கன்னு நான் உங்களை அண்ணங்கிட்ட விட்டு கொடுக்காம பேசினேன், அங்க எதுக்குங்க நீங்க போனீங்கன்னு நிலா கேட்க, இல்லங்க அவங்க பாட்டுக்கு நம்ம வீட்டை பத்தி இஷ்டத்துக்கு பேசிட்டே போனாங்க, அதை பார்த்துக்கிட்டு நாம சும்மா இருக்கணுமாங்க அப்படின்னு சோழன் கேட்க, என்ன இருந்தாலும் நீங்க அங்க போனது தப்புடா, இப்ப நீங்க போய் அங்க கத்தி அவங்க பதிலுக்கு இங்க வந்து கத்தி தேவையில்லாத பிரச்சனையை தானே பெருசா வளர்த்துருக்கீங்க அப்படின்னு சேரன் கேட்க, பதில் சொல்ல முடியாம 2 பேரும் திருன்னு முழிச்சிட்டு நிக்கிறாங்க. ஏண்டா பாண்டி, என்னைக்காவது ஒரு நாள் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறோங்கிற நினைப்பு உனக்கு இருக்கா இல்லையாடா அப்படின்னு சேரன் கேட்க, அண்ணே இப்படியெல்லாம் அவமானத்தை தாங்கிக்கிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு எந்த எண்ணமும் இல்லை அப்படின்னு பாண்டியன் சொல்ல, டேய் வாய் மூடுறா, கோவத்துல எது வேணா பேசலாமா, இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த நல்லதும் நடக்காது, கொஞ்சம் அமைதியா இருடா அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க. அண்ணே சண்டை போடாம பம்மி போனா இவங்க நம்ம தலைமையில தானே ஏறி உட்காருவாங்க, நாங்க பண்ணினது தானே சரி அப்படின்னு சோழன் சொல்ல, எல்லாரும் அமைதியா நிக்கிறாங்க. ஏங்க நீங்க கலக்கிட்டீங்க, சும்மா பின்னிட்டீங்க, வாரே வா அப்படின்னு சோழன் சொல்ல,
அப்பதான் சுயநினைவுக்கு வந்த மாதிரி, ஆமாப்பா, நீ என்ன திடீர்னு வந்து அப்படி பேசிட்ட, நானே அதிர்ச்சி ஆயிட்டேன் அப்படின்னு சேரன் கேட்க, உண்மையை தானே என்ன சொன்னேன், எப்பா பாரு பொண்ணுங்க தங்க மாட்டாங்க பொண்ணுங்க தங்க மாட்டாங்கன்னு சொல்லியே இப்படி கடுப்பேத்திட்டு இருந்தா என்ன அர்த்தம், நான் பொண்ணு தானே, நான் இந்த வீட்டுல தானே இருக்கேன், அதை அவங்களுக்கு சொல்லணும்ல அப்படின்னு நிலா சொல்ல, நீங்க பாயிண்டா வச்சதுமே அவங்களால பேசவே முடியல. நீ நம்ம வீட்டை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு பாயிண்ட் அதுதான், அதையும் நீங்க அடிச்சு காலி பண்ணினதும் தலையை தொங்க போட்டுட்டு போயிட்டாங்க பாத்தீங்களான்னு பல்லவன் கேக்குறாரு. அப்படின்னு சோழன் மெதப்பா நின்னுட்டு இருக்க பூரிப்பா பாத்துட்டு இருக்காரு சேரன். ஆனாலுங்க இந்த தாலியை போட்டுட்டு தூக்கி பிடிச்சி பேசுனீங்க பாத்தீங்களா, அதாங்க மாசு அப்படின்னு நிலா மறந்தாலும் இவர் மறக்காம அந்த தாலியை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காரு. நிலா அதை மறுபடியும் கழுத்துல இருந்து கலட்ட, ஏங்க எதுக்குங்க அதை கழட்டுறீங்க அப்படின்னு சோழன் அதிர்ச்சியோட பார்க்க, மற்றவங்களும் அதிர்ச்சியோட பாக்குறாங்க. உட்கார்ந்துருக்க பாண்டியன் அப்படியே ஸ்லோ மோஷன்ல எழுந்திருக்க எல்லா தாலியை கையில எடுத்துடுறாங்க. ஏங்க வேணாங்க, வேணாம் கழட்டாதீங்க அப்படின்னு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்க, அவங்க என்னமோ அதை விளையாட்டு பொம்மை மாதிரி கையில வச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க. என்ன இது, இவங்களுக்கு இது விளையாட்டு பொம்மையா போச்சா அப்படின்னு பாண்டியன் பார்த்துட்டு இருக்க, சொன்னா கேளுங்க, எங்கங்க வேணாங்க சொன்னா கேளுங்க, நீங்க போட்டுக்கோங்க அப்படின்னு சோழன் சொல்லிட்டே இருக்க, நிலா கையில எடுத்துக்கிட்டு அவர் பக்கத்துல வர்றாங்க. வேணாங்கன்னு நீட்டிட்டு இருந்த அவரோட கையில கொண்டு வந்து நிலா வைக்க, ஏங்க என்னங்க நீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு கூலா சொல்லிட்டு உள்ளர போறாங்க நிலா. ஏண்டா வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம நீயே ஏதாவது செஞ்சு சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறியடா அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் பல்லவன் சேரன் 3 பேரும் பார்த்துட்டு இருக்க, கையில இருக்க தாலியை பார்த்துட்டு கெக்கேன்னு சிரிக்கிறாரு சோழன். கையில இப்படின்னு தூக்கி போடுறவரு பக்கத்துல நிக்கிற பல்லவனோட கன்னத்தை இழுத்து உம்மான்னு ஒரு முத்தம் கொடுக்குறாரு. அண்ணே அப்படின்னு சேரனுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு, டேய் பாண்டியா அப்படின்னு பாண்டியன் கிட்டேயும் ஓடி வந்து அவர் கன்னத்திலயும் ஒரு முத்தம் கொடுக்க, டேன்னு தள்ளி விடுறாரு அவரு. கையில வச்சு இப்படின்னு குலுக்கிக்கிட்டு இருக்க, என்னென்ன பண்ற நீ, உனக்கு இந்த சீன் புரிஞ்சுதா இல்லையா, அவங்க தாலியை கழட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க உங்ககிட்ட அப்படின்னு பல்லவன் சீரியஸா சொல்ல, இருக்கட்டும்டா, ஆனா வீட்டுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது தாலியை போட்டு என் ஒய்ஃபா போய் நின்னா பாரு, அதான்டா முக்கியம், வாசல்ல நின்று அவ என்னெல்லாம் சொன்னா கவனிச்சியா அப்படின்னு தாலியில ஊஞ்சல் விளையாடிட்டு இருக்காரு சோழன். நான் இந்த வீட்டு மருமகன்னு சொன்னான், இந்த சோழனோட ஒய்ஃப்னு சொன்னான், இதுக்கு மேல வேற என்னடா வேணும்னு காலரை தூக்கி விட்டுக்கிறாரு அவரு. எனக்கு அப்படியே மெதக்கிற மாதிரியே இருக்குடா, உள்ளுக்குள்ள 100 காதல் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு, என்னோட இந்த ஃபீலிங் இருக்கே உண்மையிலேயே செம்ம ஃபீலிங்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே கையை விரிக்கிறவரு மறுபடியும் தாலியை கையில பிடிச்சி கழுத்துல போட வர்ற மாதிரி வச்சுட்டு நிக்கிறாரு. 2 கையாலையும் பிடிச்சிக்கிட்டு ரொம்ப கியூட்டா டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. ஏய் ஒத்த சொல்லால என் உசுரெடுத்து வச்சுக்கிட்டா 2 கண்ணால என்ன தின்னாடா, பச்சை தண்ணி போல் செம்புக்குள்ள ஊத்தி வச்சு உன்ன குடிச்சேன் என்ன தின்னாடா அப்படின்ற பாட்டுக்கு அவரு டான்ஸ் ஆடிக்கிட்டே அப்படியே ரூம்குள்ள போறாரு. என்ன டைப்புடா இவெல்லாம், சோகமா இருக்க வேண்டிய சீன்ல இவன் இப்படி ஆடிக்கிட்டு போறானே அப்படின்னு 3 பேரும் கொஞ்சமா பக்கத்துல வந்து நின்று ஒன்னா நின்று பாக்குறாங்க சோழனை. வானதி வீட்டுல பயங்கர கடுப்புல இருக்க வானதி அவங்க அண்ணனை கட்டை எடுத்து அடிக்காம தலைவணி எடுத்து அடிக்க, அவரும் ஒரு கையில கடிச்சு தலைவணி எடுத்து அடிச்சிட்டு இருக்காரு. டேய் போடா அப்படின்னு அவங்க அடிச்சுக்கிட்டே இருக்க, அண்ணன்னு கூட மதிக்காம அடிக்கிற நீ அப்படின்னு அவரு கேட்க, அண்ணனா நீ பொறுக்கி தங்கச்சின்னு கூட பார்க்காம என்ன அடிக்கிற, உனக்கு என்னடா மரியாதை, கிட்ட வந்து பாரு உன் வாயை உடைக்கிறேன் அப்படின்னு அழகான ராட்சசியா நின்று கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க வானதி. அவங்க அண்ணனும் கையில இருந்து நழுவுன தலைவணி எடுத்துக்கிட்டு மறுபடியும் சண்டைக்கு வர 2 பேரும் பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. அப்போ ஆட்டோ வந்து அவங்க வீட்டுக்கு வெளியில நிக்குது. அவர் தலைவாணியை புடுங்கிட கையில கிடைக்கிற பாத்திரத்தெல்லாம் எடுத்து அண்ணன் மேல வீசுறாங்க வானதி. சோழன் சொன்ன மாதிரி தீப்பெட்டி மாதிரி இருக்க அந்த வீட்டுல 4 அடி தாண்டினதும் வாசல் வந்துருது. வானதி எடுத்து அவங்க அண்ணனை அடிச்சிட்டு இருக்க பொருள் எல்லாம் வாசலுக்கு வந்து விழுது. ஏய் இத பாரு அப்படின்னு அவர் கை கிடைக்கிறத எடுத்து அடிக்க 2 பேரும் இறங்கி வீட்டுக்குள்ள வர அவங்க மூஞ்சில வந்து பாத்திரம் விழுது. ஏய் என்னடி என்ன இது ஊடா, இது வேற என்னாவதா, பாத்திரத்தை தூக்கி அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு அவரு குனிஞ்சு பாத்திரத்தை பொறுக்கிட்டு இருக்க, கீழே குனிஞ்சு ஒரு தட்டை எடுத்து அவங்க முதுகுல ஜொப்புன்னு ஒரு அடியை வச்சு, ஆமா என்னை கேளு, பிள்ளைய பெக்க சொன்னா தொல்லைய பெத்து வச்சிருக்கிற, ஆயா போய் என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு டம்ளர் வந்து அவங்க மூஞ்சில உழுவுது. ஷோ காய்கறி எல்லாம் வீணா போகுதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு 2 காயை பொறுக்கிட்டு அவர் உள்ளர வர அங்க கிடக்குற பாத்திரத்தை பொறுக்கிட்டு அவங்க அம்மா வர்றாங்க. உள்ளர அவங்க 2 பேரும் கை கடிச்சதை எடுத்து சண்டை போட்டுட்டு இருக்க, உள்ளர வந்து ஏன்னு கத்திட்டு இருக்காரு அவங்க அப்பா. ஆனா அவங்க அம்மா வீட்டை பார்த்துட்டு
ஏய் ஐயோ நிறுத்துறா, டேய் அவ உன் தங்கச்சிடா, எதுக்குடா இப்படி போட்டு அடிச்சுக்கின்னு இருக்கிற அப்படின்னு கேக்குறவங்க, ராட்சசி ராட்சசி ஏண்டி இப்படி சண்டை போடுற, பொண்ணு மாதிரி அடி நடந்துக்கிற, உன் சத்தம் தெரு முழுக்க கேக்குது, உன்னால என் நிம்மதியே போச்சுடின்னு அவங்க அம்மா கத்துறாங்க. உன் புள்ள பெரிய இவனா, மேல கை வைக்கிறான், மேல கை வச்சா நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சிட்டானா, ஒரு அடிக்கு 4 அடியா திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு வானதி கத்த. அடிச்சு நிறுத்துடி, அவன் அடிச்சா திரும்ப அடிப்பியோ அப்படின்னு அவங்க அம்மா கத்த. ஏன் அடிச்சா என்னவா, அவன் தானே முதல்ல அடிச்சான், அதனாலதான் திருப்பி அடிச்சேன், நீங்க நியாயமா அவனை தான் கேட்கணும், அடி வாங்கிட்டு சும்மா நிக்க சொல்றியா, அதெல்லாம் என்னால முடியாதுன்னு எகிர்றாங்க வானதி. ஏய் நான் என்ன உன்னை சும்மாவா அடிச்சேன், நீ லவ் பண்ற ஒரு பொறுக்கி அவன் அண்ணனை கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டுல கத்துவான், என்ன புடிச்சு தள்ளுவான், நீ ஈன்னு இழிச்சுக்கிட்டு வேடிக்கை பாப்ப. ஐயோ தங்கச்சியாச்சே பாவமே, நான் அப்படியே விட்டுடணுமா, கொன்னுடுவேன் உன்னை கத்துறாரு அவங்க அண்ணன். கொல்லுவடா கொல்லுவேன், இனிமே என் மேல கை படட்டும், அப்ப தெரியும் இந்த வானதி யாருன்னு அப்படின்னு வானதியும் கத்த. என்னடி பண்ணுவ, என்ன பண்ணுவ அப்படின்னு அவங்க அண்ணன் இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வர. என்ன பண்ணுவனா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வானதி வெறுங்கையால பட்டு பட்டு பட்டுன்னு அவங்க அண்ணனை அடிக்கிறாங்க. அவங்க அண்ணனும் உன்னை சும்மா விட்டு நான் பாருன்னு பாஞ்சிட்டு இருக்க. அவங்க அம்மா குறுக்க வந்த 2 பேரையும் 2 பக்கம் தள்ளி விட்டுட்டு, ஏய் சும்மா இருங்க அப்படின்னுட்டு, ஏய் சொன்னா கேட்க மாட்டியாடி, நீ உன்னை எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு வானதி அவங்க அம்மா பட்டு பட்டுன்னு அடிக்க. பயங்கர கோவத்தோட அழுதுகிட்டு, இப்ப நீ எதுக்கு என்ன அடிக்கிற, எல்லாரும் போட்டு அடிக்கதான் என்ன பெத்தீங்களா அப்படின்னு வானதி கத்த. இங்க பாரு வானதி, நாங்க போய் அந்த பாண்டி வீட்டுல பேசிட்டு வந்துட்டோம், இனிமே நீ அவன் கடைக்கு போறது அவன் வீட்டுக்கு போறதுன்னு எதுனா பண்ண நானே உன்னை கொண்டு போட்டுருவேங்கிறாரு உங்க அப்பா, நான் அப்படிதான் போய் பாப்பேன், உங்களால ஆனதை பாருங்க அப்படின்னு வானதி சொல்ல. அவங்க அம்மாவும் அப்பாவும் அப்படியே அதிர்ந்து போய் பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் அவன் கடை பக்கம் போய் பாருடி, உன் காலை உடைக்கிறனா இல்லையான்னு பாரு அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்ல. நான் போவேன்டா போவேன், உன்னால என்ன பண்ண முடியும், நான் இங்கே தானே நிக்கிறேன், வா வந்து என் காலை உட பாக்கலாம், உடடா அப்படின்னு வானதி கத்த. உடனே அவங்க அண்ணன் கைக்கு கிடைச்சது எடுத்து அடிக்க போக, டேய் கம்மனருடா சொன்னா கேளுடா அப்படின்னு பையனை இழுத்து பிடிச்சிட்டு இருக்க. 2 பேருமா சேர்ந்து வீட்டை ரணகெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவரு கையில இருக்க கம்பியை புடுங்கி போட, நாயே நாயே என் வயித்துல வந்து பிறந்து தொலைச்சிருக்கிற, உன்னை நினைச்சாலே அவமானமா இருக்குடி, ஊர்ல எல்லாருக்கும் இவ யோகிதை தெரிஞ்சு போச்சு, எங்க போனாலும் என்னையும் அப்படியே நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க, அசிங்கமா இருக்குன்னு தலையில அடிச்சுக்கிறவங்க. லவ் பண்ணதான் பண்ண, ஒரு நல்ல குடும்பத்து பையனை பார்த்து லவ் பண்ணி இருக்க கூடாது, போயும் அந்த ஒரு கேவலமான கலீஜான குடும்பம், அந்த குடும்பத்து பையனை போய் லவ் பண்ணியிருக்கா, ச்சே அப்படின்னு அவங்க அம்மா கத்திட்டு இருக்க. நீ என்ன வேணா சொல்லிக்கோ, நான் பாண்டியை தான் லவ் பண்ணுவேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேங்கிறாங்க வானதி. என்னடி சொன்ன கல்யாணம் பண்ணிக்குவியா அப்படின்னு அவங்க அம்மா லொட்டு லொட்டு நடிக்க. ஏய் நிறுத்திடி அப்படின்னு அவர் ஒய்ஃபை பிடிச்சி இழுத்து நிறுத்திக்கிட்டு, ஏய் அடி வாங்கி அவளுக்கு ஏதாவது ஆயிர போகுதுடி அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல. கையை உதறிக்கிட்டு, யோ சும்மாரியா நீ இவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற, ஒரு நல்லவனா பார்த்து லவ் பண்ணி தொலைச்சிருந்தாலும் பரவாயில்ல, தெருப்பொறுக்கி கஸ்மாலத்தை தேடி பிடிச்சி லவ் பண்ணி இருக்கிறா, பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றியா அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல. வானதிக்கு கோபம் வந்துருது. யாரு தெருப்பொறுக்கி, நீ பெத்து வச்சிருக்கிய தடிமாடு, அவன் தான் தெருப்பொறுக்கின்னு வானதி கத்த. ஏய் அப்படின்னு அவங்க அம்மா மிரட்டிட்டு இருக்க. அவங்க அண்ணனும், ஏய் யாரடி தெருப்பொறுக்கி, யாரு அப்படின்னு கையில கிடைக்கிறது எடுக்கிறாரு. ஏய் இன்னா அப்படின்னு அவங்க அப்பா தடுக்க, அது கீழே வைக்கிறாரு. அம்மா இவளுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சுமா, இப்பெல்லாம் பொண்ணே இல்லம்மா பிசாசு, முதல்ல இவளை வீட்டுல கட்டி போடு, தெரி பிடிச்சி திரியிறாங்கிறாரு அவங்க அண்ணன். ஏய் போடா நீ தான் பிசாசு ச்சே அப்படின்னு வானதி ரூம்குள்ள போக. போடி அப்படின்னு அவங்க அம்மா கத்த. வானதி ரூம்குள்ள வந்து கோவமா உட்கார்றாங்க. வானதி மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்கிட்டு கோவமா உட்கார்ந்துருக்க. என்ன ஜென்மண்டி இவளால யாருக்குமே நிம்மதியே இல்ல, ஏண்டா பெத்தோன்னு இருக்கு இவளால நம்ம எல்லாருக்கும் அவமானம் தான் மிச்சம், எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லன்னு இவளை அடிச்சு சாகரிச்சிடணும் அப்படின்னு அவங்க அம்மா அங்க காட்ட முடியாத வேகத்தை இங்க காட்டிட்டு இருக்க. அதை செய்யுமா முதல்ல, பொண்ணா இவெல்லாம் நம்ம வீட்டுக்கு தேவையே இல்லைங்கிறாரு அவங்க அண்ணன். சோய் அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல அந்த பையன் வெளியில போயிடுறாரு. சோழன் பல்லவன் நிலா 3 பேரும் அப்படியே ஒரு ட்ரையாங்கிளா உட்கார்ந்துருக்க. நடுப்புற ஒரு போர்டு இருக்கு. பல்லவன் டைஸ உருட்ட. டேய் என்னடா ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சோழன் ஆச்சரியமா கேட்க. லாக்டவுன்ல என்னன்னா வேலை, லூடோ விளையாடி லூடோ எக்ஸ்பர்ட்டாவே ஆயிட்டேன் அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்க. பாண்டியன் அங்க வெறப்பா வந்துகிட்டு இருக்காரு. டேய் பாண்டியா அப்படின்னு சோழன் கூப்பிட. சாவி எடுக்கிறவரு ஆன்னு திரும்பி பாக்குறாரு. வாடா விளையாடலாம் அப்படின்னு சோழன் கூப்பிட. விளையாடலாமாவா, வேலை இல்லையா உனக்கு அப்படின்னு சாதாரணமா கேட்கிற பாண்டியன் ஞாபகம் வந்தவரா, சாரி உனக்கு தான் வேலை இல்லைல்ல மறந்துட்டேன் அப்படின்னு கூலா சொல்ல. நிலா சிரிக்கிறாங்க. பல்லவனும் சிரிக்க. டேய் என்னடா நக்கலா உனக்கு, போன போது டென்ஷனா சுத்திட்டு இருக்கேன்னு உன்னை விளையாட கூப்பிட்டா
என்னையவே கலாய்க்கிறியா நீ டென்ஷனாவே சுத்து போ அப்படின்னு சோழன் சொல்ல, விடுங்களேன் அப்படின்னு சிரிக்கிற நிலா, பாண்டி நீங்க வாங்க அப்படிங்கிறவங்க முதல்ல இருந்து விளையாடலாங்கிறாங்க. இல்லைங்க வேலை இருக்கு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அண்ணே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, என்ன இன்னைக்கு என்னென்ன வேலை, வாண்ணே உட்காருன்னு என்ன பல்லவன் கூப்பிட தயங்கிட்டு நிக்கிறாரு பாண்டியன். அது ஒண்ணும் இல்லடா பல்லவா, வீட்டுல சண்டை நடந்துச்சு இல்ல, அதான் சார் கடையில போய் உட்காந்துக்கிட்டு சாந்தமா வேலை பார்க்கலான்னு நினைக்கிறாரு அப்படின்னு சோழன் சொல்ல, பாண்டியன் அப்படியே நின்றுட்டு இருக்காரு. காலையில நடந்ததெல்லாம் யாருக்கும் ஞாபகமே இல்லை. நீங்க வந்து உட்காருங்க வாங்கன்னு பாண்டிய கூப்பிடுறாங்க நிலா. ஒரு அப்படின்ற மாதிரி பார்க்க, வாங்க வந்து உட்காருங்கன்னு சொல்ல, சரிங்க அப்படின்னு பாண்டியன் அங்கேயே நிக்க, டேய் வந்து உட்கார்டா அப்படின்னு சோழன் சொல்ல, அண்ணே வானே விளையாடலாம் வானேன்னு பல்லவனை கூப்பிடுறாரு. நிலா டைஸை உருட்டிக்கிட்டு இருக்க, சோழன் ஆன்னு அசடு வழியை பார்த்துட்டு இருக்காரு. மறுபடியும் கனவுலகத்துக்குள்ள போயிடுறாரு. என்னைக்கு நான் சோழனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தேனோ அப்பவே இந்த ஊர்க்காரங்க சொன்னதெல்லாம் பொய்யன்னு ஆயிடுச்சு அப்படின்னு நிலா சொன்னது அவர் ஞாபகத்துக்கு வர, இப்ப ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சோழன் யோசிக்கிறாரு. சோழன் ஒழுங்கா அமைதியா இருந்து உருப்படுற வழியை பாருங்க, ஏதாவது பண்றேன்னு எசகு பிசகா போய் மாட்டிக்காதீங்கன்னு நம்ம சொன்னாலும் கேட்கிறவர் அவரு. என்ன பண்ணலாம், எங்கேயாவது வெளியே போறதுக்கு பிளான் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறவரு. சரி பல்லவனை விட்டு பேச வைப்போம் அப்படின்னு நினைக்கிறவரு. ஏண்டா பல்லவா அப்படின்னு கூப்பிட, பல்லவன் காதை கொண்டு வந்து அண்ணன் கிட்ட வைக்கிறாரு. டேய் நாம எங்கேயாவது வெளியில போயிட்டு வரலாமா அப்படின்னு சோழன் நிலாவை பார்த்துக்கிட்டே கேட்க, எங்கன்னு கேட்கிறாரு பல்லவன். எங்கேயாவது அப்படியே குடும்பமா போவோண்டா, போயிட்டு வரலாமா அப்படின்னு சோழன் கேட்க, இது என்னன்னா கேள்வி, கண்டிப்பா போலாங்கிறாரு பல்லவன். அப்ப நீயே உன் அண்ணிய கூப்பிடுறியா அப்படின்னு பல்லவன் கிட்ட கேட்க, பல்லவன் நிலாவை பார்க்க, நிலாவும் பாண்டியனும் சீரியஸா விளையாடிட்டு இருக்காங்க. இதுக்குதான் என்கிட்ட வந்து சொன்னியா அப்படின்னு பல்லவன் ஒரு மாதிரியா கேட்க, வெளியில போறோன்னு ஆயிடுச்சு, அப்போ உன் அண்ணியும் வரணுமா வேணாமான்னு சோழன் பிட்ட போடுறாரு. வரணும் தான் பல்லவன் சொல்ல, அப்ப கூப்பிடு அப்படின்னு காய பல்லவன் சைடு நகர்த்திடுறாரு சோழன். என்ன ரெண்டும் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்குதுன்னு பாண்டியன் நிலாவும் அப்பப்ப பார்த்தாலும் விளையாட்டு மேலதான் ரொம்ப கவனமா இருக்காங்க. சரி எப்போ போறோம்னு சொல்றது அப்படின்னு பல்லவன் கேட்க, பீச்சுக்கு போறோம்னு சொல்லு அப்படின்னு சோழன் சொல்ல, ஐயோ நான் கூப்பிடல நீயே கூப்பிடுங்கிறாரு பல்லவன். டேய் கூப்பிடுறா, என்னடா பார்த்துட்டு இருக்க, கூப்பிடுறா அப்படின்னு சோழன் சொல்ல, பல்லவன் ஊகுன்னு தலையாட்டிட்டு இருக்க, என்ன ரொம்ப நேரமா பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்க, அதுன்னு சோழனும் அண்ணி அப்படின்னு பல்லவனும் ஒரே குரல்ல கூப்பிடுறாங்க. அண்ணன் நாம எல்லாரும் பீச்சுக்கு போலாமான்னு கேக்குது அப்படின்னு பல்லவன் பட்டுன்னு சொல்லிட, நிலா பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ இவன் வேற நம்மளை கோத்து விட்டுட்டானே அப்படிங்கிறவரு, டேய் நான் கூப்பிட்டா வரமாட்டேதான்னு தானே உன்னைய கூப்பிட சொன்னேன் அப்படின்னு சோழன் பல்லவனை முறைச்சிக்கிட்டு இருக்க, பீச்சுக்கா அப்படின்னு நிலா கேக்குறாங்க. ஆமா அண்ணி நாம எல்லாரும் குடும்பமா போலான்னு அண்ணன் சொன்னுச்சு, போவோமா அண்ணின்னு பல்லவன் கேட்க, போலான்னு நிலா ஈஸியா தலையாட்டிடுறாங்க. போலாமா அப்படின்னு சோழன் கேட்க, போலாங்கன்றாங்க நிலா. எனக்குமே எங்கேயாச்சும் போயிட்டு வரலான்னு தான் இருக்கு, போலான்னு அவங்க சொல்ல, சாமி அலமாரிய கிளீன் பண்ணிட்டு இருக்க சேரன் கிட்ட, அண்ணே பீச்சுக்கு போலாமான்னு நிலா கேக்குறாங்க. போலாம்ப்பா இதுல என்ன இருக்குன்னு அவரு கேட்க, சரிண்ணே அப்படின்னு நிலா சொல்ல, டேய் பாண்டி உனக்கு ஓகே தானேன்னு கேக்குறாரு சேரன். இல்லண்ணே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, இன்னைக்கு என்னடா வேலை, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைடா அப்படின்னு சேரன் கேட்க, பாண்டியன் கொஞ்சம் சங்கடமா, இல்லண்ணே ஒரு வண்டியை டெலிவரி கொடுக்கணுங்கிறாரு. டேய் சண்டே அன்னைக்கு எவன் குடும்பத்தை விட்டுட்டு உன் கடையில டெலிவரி வாங்க போறான், சும்மா வாடாங்கிறாரு சோழன். சண்டே அன்னைக்காவது எல்லாரும் குடும்பத்தோட வெளியில போகணும்ல, அதுக்கு கஸ்டமருக்கு வண்டி வேணும்ல, நான் கடைக்கு போறேன் நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்கங்கிறாரு பாண்டியன். சரி இதெல்லாம் நீங்க பேசி டிசைட் பண்ணுங்க, நான் போய் ரெடி ஆகுறேன்னு ஜாலியா கிளம்பிடுறாரு பல்லவன். டேய் எல்லாரும் போறோம் வாடா அப்படின்னு சோழன் சொல்ல, சோழா விடு அவன் தான் வேலை இருக்குன்னு சொல்றான்லங்கிறாரு சேரன். அவன் போகட்டும்னு அவரு சொல்ல, என்னமோ போ நான் போய் ரெடி ஆகுறேன் அப்படின்னு சோழன் எழுந்திருச்சிக்க பாண்டியன்னு எழுந்திரிச்சிடுறாரு. நிலாவும் ரூம்குள்ள போயிடுறாங்க. சேரன் 2-3 வாட்டர் பாட்டிலை கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு ஷாப்பர் பேக் எடுத்து அதுக்குள்ள வைக்க போக, இதோ குடும்ப தலைவர் பேக்கோட ரெடி ஆயிட்டார் போல இருக்கே. இதெல்லாம் ஓகே, பெட்ஷீட் எதுக்குன்னு என்ன கேக்குறாரு சோழன். இல்லடா கீழே போட்டு உட்கார்றதுக்குடா, நிலாவை உட்கார வைக்க அப்படின்னு சேரன் சொல்ல, நிலா பெருமையா சிரிக்க, ஓ உன்னோட பாச மலருக்காக எடுத்துக்கங்கிறாரு சோழன். இதெல்லாம் அங்க இருக்கும்போது பசிச்சா சாப்பிடுறதுக்குடா அப்படின்னு அவரு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சிட்டு இருக்க. அண்ணே இதெல்லாம் அங்கேயே விற்பாங்க அண்ணே, வர வர நீ ரொம்ப பெரிய குடும்ப குத்து விளக்காவே மாறிக்கிட்டு இருக்கண்ணே அப்படின்னு சோழன் கிண்டல் பண்ணிட்டு இருக்க. அண்ணே சரியா தான் பண்ணிட்டு இருக்காரு, அங்க போய் கண்ட ஸ்நாக்ஸை வாங்கி சாப்பிடுறதுக்கு இந்த மாதிரி ஹெல்தியா சாப்பிடுறது நல்லதுங்கிறாங்க நிலா. அதானே அண்ணனை ஏதாவது சொன்னா பாசமலருக்கு பொறுக்காதே அப்படின்னு சோழன் பொறுமிட்டு இருக்காரு. வெளியே நடேசன்,
காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் அப்படின்னு டேப் ரெக்கார்டரை விட அதிக சத்தத்தோட பாடிட்டு இருக்காரு. அப்போ அதை கவனிக்கிற நிலா அவர் வரலன்னு கேக்குறாங்க. யாரு? அவரா? அவர்லாம் வேணாங்க அப்படின்னு சோழன் சொல்ல, அவரையும் கூட்டிட்டு போலாம்ல அப்படின்னு நிலா கேட்க, அவர் எதுக்குங்க அப்படின்னு சோழன் கேட்க, எல்லாரும் குடும்பமா போறோம், அவரை மட்டும் விட்டுட்டா போவாங்க, அவரையும் கூட்டிட்டு போலாங்கிறாங்க நிலா. அவரை கூப்பிட்டாலும் வரமாட்டாருப்பா, அப்படியே வந்தாலும் ஏதாவது பேசி தேவையில்லாத பிரச்சனை இழுத்து விட்டுருவாருப்பா அப்படின்னு சேரன் சொல்ல, பாத்தீங்களா உங்க அண்ணனே சொல்லிட்டாரு, அவர்லாம் வேண்டாங்க, நாம மட்டும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சோழன் கேட்க, நிலா எந்த பதிலும் சொல்லல. அண்ணி, ஆமா அண்ணி, அவர் வேண்டாம், எல்லாரும் ஜாலியா போகும்போது அவரு எதுக்கு, நாமளே என்னைக்காவது தானே இப்படி போறோம், அவர் வந்தா எல்லாத்தையும் கெடுத்துருவாரு அண்ணி அப்படின்னு பல்லவன் சொல்ல, பல்லவா சும்மா இருடா, அவர் பாட்டுக்கு கூட வர போறாரு, அதுல என்ன இருக்கு, எல்லாரும் போறோம், அவரை மட்டும் விட்டுட்டு போனா நல்லாவா இருக்கும், அவரும் வரட்டும் வரட்டும்னே அப்படின்னு நிலா சொல்ல, யாரும் எந்த பதிலும் சொல்லல. சரி நீங்க ரெடி ஆகுங்க, நான் அவரை போய் கூப்பிட்டு பாக்குறேன், வந்தா கூட்டிட்டு போலான்னு நிலா வெளியே போக, என்னமோ பண்ணுங்க போங்கிறாரு சோழன். அவரு பாட்டை ரசிச்சு பாடிட்டு இருக்க நிலா வந்து அப்படின்னு தொண்டையை கணக்கிறாங்க. அவரு நிமித்து பார்த்துட்டு, என்னம்மா தொண்டையில கிச்சு கிச்சா, காலையில நீ விட்ட சவுண்ட் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, உள்ளர நாங்க பேசுனது கேட்டுச்சான்னு கேக்குறாங்க நிலா. கேட்க கூடாதுன்னு தானே சவுண்டா வச்சு பாடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க, இன்னைக்கு சண்டே எல்லாரும் ஃப்ரீயா இருக்கோம், அதனால எல்லாரும் பீச்சுக்கு போலான் இருக்கோம் அப்படின்னு நிலா சொல்லிக்கிட்டு இருக்க. ஆஹா ஓஹோன்னு இருக்காரு, நீங்களும் வர்றீங்களா அப்படின்னு நிலா கேட்க, ஏதோ விசுக்குன்னு உன்னை வெட்ட போறேன்னு சொன்ன மாதிரி பாக்குறாரு நடேசன். என்னையா கேட்ட அப்படின்னு அவரு கேட்க, ஆமாங்கிறாங்க நிலா. திருப்பி இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு, ஏமா என்னையா கேட்டேன்னு நம்ப முடியாம நெஞ்சில கை வச்சு கேட்கிறாரு நடேசன். உங்களை தான் அப்படின்னு நிலா சொல்ல, ஆமா உள்ளேற இருக்கிறானுங்களே அவனுங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு நடேசன் கேட்க, எல்லாம் அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கும் நீங்க வர்றதெல்லாம் ஓகே தான்னு சொல்ல, ஓகேவா அப்படின்னு அதிர்ச்சியா கேட்கிறாரு நடேசன். நீங்க வர்றீங்களான்னு நிலா கேட்க, என்னம்மா இப்படி கேட்டுட்ட, நீ கூப்பிட்டு நான் வராம இருப்பனா, கிவ் மீ 1 minute, ஐ வில் ட்ரெஸ் சேஞ்ச் அண்ட் கம் 1 minute அப்படின்னு குழந்தையா மாதிரி குதூகலமா அங்கிருந்து ஓடுறாரு நடேசன். வெயிட் அப்படின்னு மறுபடியும் காற்று வாங்க போனேன்னு பாடிக்கிட்டே, பீச்சுக்கு காற்று வாங்க போனேன் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா பாடிக்கிட்டு ரூம்குள்ள ட்ரெஸ் எடுக்க போறாரு. கூப்பிட்ட உடனே எப்படி ரெடியாக போறாரு பாருங்க, பாவம் அவரும் வீட்லயே தானே இருக்காரு, வரட்டும்னு நிலா சொல்ல, அப்படின்னு தலையை மட்டும் ஆட்டுறாரு சேரன். பாண்டியன் ஒர்க் ஷாப்ல உட்காந்து ஒயரை கொரட வச்சு புடுங்கிட்டு இருக்க, வானதி வேகமா அங்க வந்து சேர்ல சாவகாசமா உட்காந்துக்கிறாங்க. பாண்டியன் எதையும் கவனிக்காம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க, டென்ஷன் ஆகிற வானதி அங்க கிடக்குற சின்ன கட்டையை தூக்கி அவர் மேல போடுறாங்க. ஆனா அது கீழே விழுந்துடுது. பாண்டியன் செம்ம சீரியஸா ஸ்க்ரூ டிரைவரை வச்சு நட்டை டைட் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து வானதி தொண்டையை செரும்புறாங்க. அப்பவும் அவரு திரும்பி பார்க்கல. நான் ஒருத்தி இங்க இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு கத்த, எதுக்கு இப்ப கத்துற அப்படின்னு பாண்டியன் சாவகாசமா கேட்க, பின்ன நான் வந்து இங்க உட்கார்ந்துருக்கேன், நீ கண்டுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு கோபம் குறையாம கத்திட்டு இருக்காங்க வானதி. சரி உட்கார்ந்துருக்குற, அதுக்கு என்ன பண்ணணும், ஆரத்தி எடுக்கவான்னு கேக்குறாரு பாண்டியன். ஐயா சாமி, என் முகத்தை பார்த்து கூட பேச முடியல, நீ தான் ஆரத்தி எடுக்க போறியா அப்படின்னு அவங்க எரிஞ்சு விழ, இங்க பாரு சண்டை போட்டுதான் வந்தேன்னா தயவு செஞ்சு கிளம்பி போயிடு, நான் ஏற்கனவே கடுப்புல இருக்கேங்கிறாரு பாண்டியன். நானும் தான் கடுப்புல இருக்கேன், என்னைய எங்க வீட்டுல எப்படி போட்டு அடிச்சாங்க தெரியுமா அப்படின்னு வானதி சொல்ல, திடுக்கிட்டு அடிச்சாங்களான்னு திரும்பி பார்த்து கேட்கிறாரு பாண்டியன். ஏன்னு அவரு கேட்க, உன்னை லவ் பண்ண கூடாதுன்னு தான், அதுக்காக தான் அந்த அடி அடிக்கிறாங்க அப்படின்னு வானதி சொல்ல, வேதாளம் மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறிடுது, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு அவரு கேட்க, ஓ உன்னை லவ் பண்ண கூடாதுன்னு என்னை அடிச்சாங்கன்னு சொல்ற, அது பரவாயில்லையா உனக்குன்னு வானதி கேக்குறாங்க. இப்ப என்ன, ஏன் வானதி அடிச்சிங்கன்னு நான் போய் அவங்கள அடிக்கணுமா அப்படின்னு பாண்டியன் கேட்க, இப்ப எதுக்கு நீ என்கிட்ட கடுப்படிக்கிற, உனக்காக தானே நான் அடி வாங்கிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறேன், நீ எப்படி பேசுனா என்ன அர்த்தம் அப்படின்னு வானதி கேட்க, எனக்காக அடி வாங்கினியா, உன் வீட்டுல அறிவில்லாம உன்னை போட்டு அடிப்பாங்க, அதுக்காக நான் உன்னை சமாதானப்படுத்தணுமா, உன் வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தானே உன் வீட்டு லட்சணம் தெரியுது, உங்களை விட எல்லா வகையிலையும் நாங்க நல்லா தான் இருக்கோம், ஒரு சின்ன வீட்டுல அத்தனை பேர் இருக்கீங்க, வீடு வாடகை வீடு, என்னமோ பெரிய ஜமீன்தார் குடும்பம் மாதிரி எங்க வீட்டை பத்தி அப்படி பேசுறீங்க, எங்க வீட்டை குறை சொல்றதுக்கு நீங்க என்ன மாளிகையிலேயா வாழ்றீங்க அப்படின்னு பாண்டியன் கோவமா பேச, அவங்க உன் வீடு என்ன சைஸ்ல இருக்குங்கிறத பத்தி எல்லாம் பேசல, ஊரே உன் வீட்டை பத்தி ஒரு கதை சொல்லுதுல்ல, அந்த கதையை வச்சுதான் அவங்க கோவமா பேசினாங்க அப்படின்னு வானதி சொல்ல, பாண்டியனுக்கு சுறுசுறுன்னு ஏறிடுது.
ஓ அப்படியா, அந்த கதை உனக்கும் தெரியும்ல, அப்புறம் ஏன் என்கிட்ட வந்து பேசுறேன்னு கத்துறாரு அவரு. ஏய், நான் அப்படியெல்லாம் உங்ககிட்ட பேசவே இல்லை, அவங்க அப்படி நினைச்சிட்டு பேசுறாங்கன்னு தானே சொன்னேன் அப்படின்னு வானதி சொல்ல, ஆ ஓ மனசுலயும் அப்படி இருக்கிறதுனால தானே சொன்னேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஐயோன்னு அலுப்பா இருக்கு வானதிக்கு. என் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஊர்ல 1000 சொல்லுவாங்க, அதையெல்லாம் நம்பிட்டு உன் வீட்டில் இருக்கவங்க என் வீட்டு படியேறி வந்து சண்டை போடணுமா அப்படின்னு பாண்டியன் கேட்க, சரி அவங்க சண்டை போட்டது மட்டும்தான் தப்பா, நீ ஏன் எங்க வீட்டுக்கு வந்து சண்டை போட்ட அப்படின்னு வானதி கேட்க, உன் அண்ணன் என் வீடு தேடி வந்து கலாய்ச்சிட்டு போவா, நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? சரி, எங்க வீட்டை இப்படி கலாய்க்கிறீங்களே, உங்க ஜமீன்தார் வீடு எப்படி இருக்குன்னு நாங்க பார்க்க வேணாம் அப்படின்னு பாண்டியன் கேட்க, உன் அண்ணன் எங்க வீட்டை பத்தி எப்படி நக்கல் பண்ணி பேசினான், நீயும் பார்த்துக்கிட்டு தானே இருந்த, உனக்கு அது தப்பாவே தோணலையா அப்படின்னு வானதி கேட்க, நீங்க எங்க வீட்டுல பண்ணின கலாட்டா அந்த மாதிரி என்னெல்லாம் பேசுனாங்க, அதுக்கு நாங்களும் பதிலுக்கு ஏதாவது பண்ணணும்ல அப்படின்னு பக்குவமே இல்லாம கேக்குறாரு பாண்டியன். சேரன் வேணா எங்களுக்காக எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு பொறுமையா இருக்கலாம், நாங்களும் அப்படியே இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு பாண்டியன் சொல்ல, உனக்காக நான் அடி வாங்கிக்கிட்டு வந்திருக்கேன், நீ எனக்கு ஆறுதல் சொல்லாம என்னையே திட்டிட்டு இருக்கிற அப்படின்னு வானதி கத்த, நீ ஆறுதல் தேடி வந்த மாதிரி எல்லாம் தெரியல, நீயும் உன் பங்குக்கு என் குடும்பத்தை அசிங்கப்படுத்த வந்த மாதிரி தான் தெரியுது அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சி, உனக்காக அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறேன், என்ன சொல்லணும், அவங்க என்னை அடிக்கும் போது கூட உனக்காக தான் சப்போர்ட் பண்ணி பேசினேன் தெரியுமாங்கிறாங்க வானதி. இப்ப என்ன பண்ண சொல்ற, நானா என் குடும்பத்துக்காக வந்து பேசுன்னு கேட்டேன் அப்படின்னு பாண்டியன் பயங்கரமா கத்த, நான் என்ன சொன்னாலும் அதுக்கு கடுப்பா ஒரு பதில் சொல்ற, என்ன போன்னு சொல்லாம சொல்றியாங்கிறாங்க வானதி. இங்க பாரு, நீ என்ன விரும்புறேன்னு சொன்ன, நானும் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன், அதுக்காக உன் வீட்டு ஆளுங்க என் குடும்பத்தை பத்தி தப்பா பேசினாங்கன்னா அதையெல்லாம் சகிச்சுட்டு போறதுக்கு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்போ உனக்கு உன் வீட்டை பத்தி தான் கவலை, என்னை பத்தி ஒரு கவலையும் இல்லை அப்படின்னு வானதி கேட்க, என் வீட்டில் யாரும் உன்னை எதுவும் சொல்லலையே, உன்னை நல்லா தானே நடத்துனாங்க, அப்புறம் இதுல நான் செய்யறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, உனக்கு என்ன புரிஞ்சுக்கிற தன்மையே இல்லை, உன் வீடு வீடு வீடுன்னு தான் பேசுற, என்னை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு வானதி கேட்க, எனக்கு என் வீடு தான் முக்கியம், ஊர்ல யார் என்ன சொன்னாலும் அது என் வீடு, என் வீட்டு ஆளுங்களுக்கு நான் தான் சப்போர்ட் பண்ணி பேசுவேன் அப்படின்னு பாண்டியன் தெளிவா சொல்லிட, உனக்காக பேசி சப்போர்ட் பண்ணி என் வீட்டில் அடி வாங்கிட்டு வந்து நிற்கிறேன், அது உன் கண்ணுக்கு தெரியலல்ல அப்படின்னு வானதி அதே கேள்வியை கேட்க, டென்ஷன் ஆகிற பாண்டியன் கையில் இருக்க ஸ்க்ரூ டிரைவரை தூக்கி வீசிட்டு, ஏய் இப்போ என்ன, உன்னை யாரெல்லாம் அடிச்சாங்களோ அவங்களெல்லாம் தூக்கி போட்டு நானும் அடிக்கணுமா, வா இப்பவே போய் அடிக்கலாம் வா அப்படின்னு 2 நடக்கிறவரு திரும்பி பார்த்துட்டு, ஏன் நிற்கிற, வா அப்படின்னு கூப்பிட, உங்ககிட்ட மனுஷன் பேசுவானா, உனக்கும் என் அண்ணனுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லைங்கிறாங்க வானதி. ஏய், அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவன் கூட என்னைய கம்பேர் பண்ணி பேசாத, கடுப்பாயிடுவேன் சொல்லிடுவேன், ஒழுங்கா இங்க இருந்து போடின்னு கத்துறாரு பாண்டியன். ஓ அப்படியா, முடிஞ்சு போச்சு, இத்தோட எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு வானதி சொல்ல, ஆமா எல்லாமே முடிஞ்சுதான் போச்சு, போடிங்கிறாரு பாண்டியன். போடியா, இப்படி எல்லாம் பேசுன அப்புறம் நான் பிரேக்கப் பண்ணிடுவேங்கிறாங்க வானதி. என்ன இளவையோ பண்ணு போ அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஓ அவ்வளவு ஆயிடுச்சா, நாம பிரேக்கப் பண்ணிக்கலாம், இனிமே உன்னை பார்க்க வந்தா என்ன என்னன்னு கேளு, இனிமே நான் உன்னை பார்க்க வரவே மாட்டேன்னு வானதி கையை நீட்டி மூஞ்சுக்கு நேரா திட்ட, ஏய் வர தேவையில்லை போ ப அப்படின்னு பாண்டியன் கத்த, லூசு அப்படின்னு திட்டிகிட்டே வானதி கோவமா பேக தூக்கி மாட்டிட்டு அங்கிருந்து போறாங்க. ஷோ, இந்த கொசுத்தொல்லை தாங்க முடியலடா அப்படின்னு எரிச்சலோட நின்றுட்டு இருக்காரு பாண்டியன். பீச்சில் 5 பேர் நடந்துட்டு இருக்காங்க. ஹா, செம்மையா காத்தடிக்குது இல்ல அப்படின்னு நிலா கேட்க, ஆமாங்கிறாரு சோழன். அங்க பாத்தியான்னு சேரன் எதையோ பல்லவனுக்கு காட்டிட்டு வர்றாரு. அண்ணே வேர்க்கடல் அண்ணே அப்படின்னு பல்லவன் கைய காட்ட, டேய் அதெல்லாம் எங்கிட்ட இருக்குடாங்கிறாரு சேரன். அண்ணே அது இருக்கட்டும்ண்ணே, இந்த மாதிரி கடையில வாங்கி சாப்பிடுற மாதிரி இருக்குமா, வாங்கி கொடுனேங்கிறாரு பல்லவன். இல்லடா அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க, அண்ணே வாங்கலாண்ணே அப்படின்னு நிலாவும் சொல்ல, நான் வரும்போதே அவிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சேரன் சொல்ல, பரவாயில்லண்ணே வாங்கலாண்ணே அப்படின்னு நிலா சொல்ல, சரி வாங்குறாரு சேரன். அண்ணே கொடுண்ணே அப்படின்னு எதிரில் விற்க வந்தவர்கிட்ட பல்லவன் நின்னுடுறாரு. பல்லவன் ஒரு பாக்கெட்டை வாங்கி அதை பிரிச்சு 2 கடலையை வாயில போட, டேய் நிலாவுக்கு கொடுறாங்கிறாரு சேரன். பல்லவன் நீட்ட, நீ சாப்பிடுற பல்ல வாங்குறாங்க நிலா. இருக்கட்டும் நீ பரவாயில்ல பிடிங்க அப்படின்னு பல்லவன் நீட்ட நிலா வாங்கிக்கிறாங்க. அவங்க சாப்பிட்டுக்கிட்டே நீட்ட சோழன் எடுத்துக்கிறாரு. அதுக்கு இந்தாங்க அப்படின்னு நடேசன் கிட்ட நீட்ட
அவரும் எடுத்துக்கிறாரு. போதும்னு 2 கடலைக்கொட்டையை மட்டும் எடுத்துட்டு அவரு சொல்ல நிலா மறுபடியும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்பா உங்களுக்கு வேணுமான்னு சேரன் கேட்க இல்ல எனக்கு வேண்டாம் போதும்னுறாரு அவரு. சரி அப்படின்னு எல்லாரும் நடக்க அண்ணே எடுத்துக்கோங்கன்னு நிலா நீட்டுறாங்க. அவரு 2 மட்டும் எடுத்துக்கிட்டு எல்லாரும் அப்படி உட்காரலாமாப்பான்னு கேக்குறாரு. அங்க உட்காந்துக்குவானே அப்படின்னு நிலா சொல்ல எல்லாரும் அந்த மணல் திட்ட நோக்கி போறாங்க. அப்போ சேரன் தான் கொண்டு வந்த பெட்ஷீட் எடுக்க சோழன் அவரும் அதை பிடிச்சி நீட்டா விரிக்கிறாங்க. நீங்க உட்காருங்க நான் அங்க வரல போயிட்டு வரேன்னு நடேசன் கிளம்பிடுறாரு. 4 பேரும் சந்தோஷமா உட்கார்ந்து கடலை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அண்ணே கொஞ்ச நேரம் தண்ணியில நின்னுட்டு வரலாமா? நான் சென்னைக்கு வந்து ஒரு 2-3 தடவை பீச்சுக்கு வந்திருக்கேன். ஆனா ஒரு தடவை கூட தண்ணியில நின்னதில்லைன்னு. போய் நிக்கலாமான்னு நிலா கேட்க சரின்னு பல்லவன் தலையாட்டுறாரு. உனக்கு நீச்சல் தெரியுமாப்பா அப்படின்னு சேரன் கேட்க தெரியாதுன்னு என்ன சோகமா சொல்றாங்க நிலா. அப்பனா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அவரு பரபரப்பா சொல்ல நான் சும்மா நிக்க தான் போறேன் அப்படின்னு நிலா சொல்ல சரி சரி ரொம்பலாம் உள்ளர போயிடாத, பெரிய அலையெல்லாம் வந்ததுன்னா அப்படியே நம்மளையும் இழுத்துக்கிட்டு போயிரும், திரும்பி வந்துருங்க என்ன அப்படிங்கிறாரு சேரன். அப்ப நீங்க வரலையான்னு நிலா கேட்க நான் வரலப்பா நீங்க போயிட்டு வாங்கன்னு வழியிறாரு அவரு. போன் செருப்பெல்லாம் இங்கே வச்சுட்டு போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சேரன் சொல்ல அதெல்லாம் பாத்துக்கலான்னு நீங்களும் வாங்க போலான்னு நிலா கூப்பிட அவர் பயத்துல உட்கார்ந்துருக்காரு. இல்லப்பா நான் வரல நீங்க போயிட்டு வாங்க நான் இங்க இருந்தே உங்களை பாக்குறேன் அப்படின்னு சேரன் சொல்லிட போவோமா அண்ணிங்கிறாரு பல்லவன். இந்தாங்கண்ணே அப்படின்னு மொபைலை கொடுத்துட்டு நிலா எழுந்திருக்கிறாங்க போலான்னு சொல்லிக்கிட்டு ஏங்க ட்ரெஸ் நனைஞ்சிட போது கொஞ்சம் மேலே ஏத்தி விட்டுக்கங்க அப்படின்னு சோழன் ரொம்ப அக்கறையா சொல்ல சரின்னு அவங்க ட்ரெஸ்ஸை கொஞ்சம் மடிச்சு விடுறாங்க. 3 பேருமே அவங்களோட பேண்ட்டை கொஞ்சம் மடிச்சு விட்டுக்கிட்டு தண்ணி கிட்ட போறாங்க. சேரன் இதை போட்டோ வீடியோஸ் எடுத்துட்டு இருக்காரு. தண்ணி அள்ளி வீசிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா விளையாடிக்கிட்டு பல்லவனும் சோழனும் கட்டி உருண்டுட்டு இருக்காங்க. சேரன் ரொம்பவே ரசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. டேய் பல்லவா அண்ணனை கூட்டிட்டு வருவோமா அப்படின்னு நிலா கேட்க அதுதானே நாமளே நனைஞ்சிட்டோம், அண்ணையே அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு, பல்லவா வாடா வாடா பல்லவா ஒரு தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு 3 பேரும் கரைக்கு வர என்னப்பா நல்லா விளையாடியாச்சான்னு கேக்குறாரு சேரன். நல்லா நனைஞ்சிட்டீங்க போலையேன்னு சொல்ல 3 பேரும் அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. சரி சரி வந்து உட்காருங்க வாங்க, அடிக்கிற காத்துல கொஞ்ச நேரத்துல காஞ்சிடும் அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க. அண்ணே நீங்களும் வாங்கண்ணே காலை மட்டும் நினைச்சுக்கோங்கிறாங்க நிலா. ஐயோ அதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு அவரு மறுக்க அண்ணே வாண்ணே இங்கேயே உட்காந்துக்கிட்டு டேய் பல்லவா அண்ணனை தூக்குடா அப்படின்னு சோழன் சொல்ல சொன்னா கேட்க மாட்டேன் நின்னு அதே பாய்ச்சல்ல பாஞ்சு 2 பேருமா சேர்ந்து சேரனை இழுத்துட்டு வர்றாங்க. சேரனுக்கு தண்ணியில கண்டமா இல்ல தண்ணியை பார்த்தா பயமான்னு தெரியல, அவர் பயங்கரமா பேக் அடிக்க இவங்க 2 பேரும் இழுத்துட்டு வந்துடுறாங்க. அவரு அலை வர்றதை பார்த்து அலறி அடிச்சு ஓட அவரை விடாம பிடிச்சிக்கிறாங்க பல்லவனும் சோழனும். அவர் மேல தண்ணி அடிச்சிட்டு இருக்க அவரு கட்டியிருக்க வேஷ்டியை சுருட்டி பிடிச்சிட்டு நிக்கிறாரு. அலை கரையை நோக்கி வர அலறி அடிச்சிட்டு ஓடிக்கிட்டே இருக்காரு அவரு. அடுத்து நிலாவும் சோழனும் மாறி மாறி தண்ணி அடிச்சிட்டு விளையாட மணல் சறுக்க 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் கையை கோத்துக்கிட்டு மணல்ல சரிஞ்சு அலைக்குள்ள போறதும் வெளியே வர்றதுமா இருக்க சேரன் அதை ரொம்பவே ரசிச்சு சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு பெரிய அலை வர நிலா பதறி அடிச்சு ஓடி வர்றவங்க சோழனோட கையை பிடிச்சிட்டு வர்றாங்க. சேரன் அதை கண்கள் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.